ஒரு டீச்சர் தன் வகுப்பு மாணவர்களிடம் வெற்று தாள்களை கொடுத்து ஒவ்வொருவரையும் வகுப்பில் உள்ள மற்ற மாணவர்கள் அனைவரின் பெயரையும் அதில் எழுதச் சொன்னார். ஒரு பெயருக்கும் அடுத்த பெயருக்கும் இடையே சிறிது இடைவெளியுடன் எழுதச் சொன்னார். மாணவர்கள் எழுதி முடித்தவுடன் டீச்சர் சொல்கிறார், ஒவ்வொரு பெயருக்கும் எதிரே அவர்களிடம் நீங்கள் காணும் உங்களுக்கு பிடித்த நல்ல விஷயம் ஒன்றை பற்றி நீங்கள் எழுத வேண்டும் என்கிறார். மாணவர்கள் ஒவ்வொருவருமே யோசித்து தங்களுக்கு தோன்றியதை எல்லாமே எழுதியும் கொடுத்தனர். வார கடைசி டீச்சர் ஒவ்வொரு மாணவனின் பெயரிலும் ஒரு தாள் தயார் செய்து அதில் மற்ற மாணவர்கள் அவனை பற்றி எழுதியிருந்த உயர்வான வார்த்தைகளை வரிசையாக தொகுத்து எழுதி கீழே தன்னுடைய கையெழுத்தையும் போட்டு மாணவர்கள் ஒவ்வொருவராக அழைத்து அவர்களின் பெயரிட்ட தாளை கொடுத்தார். மாணவர்கள் அவரவர் இடத்திற்கு சென்று அமர்ந்தும் படிக்கிறார்கள். 10 நிமிடங்கள் வகுப்பறையே சந்தோஷ கடலில் மிதக்கிறது. நான் இவ்வளவு சிறப்பானவனா? என்னை பற்றி மற்றவர்கள் இவ்வளவு நல்ல அபிப்பிராயம் வைத்திருக்கிறார்களா? அத்தனை மாணவர்களும் ஆனந்தத்தில் திகழ்கிறார்கள். அந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள குணாதிசயங்களை மேலும் மேலும் வளர்த்து கொள்ள முயற்சியும் செய்கிறார்கள். தன்னை பற்றி உயர்வாக சொன்னதற்காக ஒவ்வொரு மாணவனுக்கும் சக மாணவர்கள் மீது அன்பும் அதிகரிக்கிறது. பல வருடங்கள் கழிக்கின்றன. அந்த வகுப்பில் படித்த மாணவன் ஒருவன் வளர்ந்த பிறகு இராணுவத்தில் சேர்கிறான். பிறகு போர் ஒன்றில் வீர சாகசம் புரிந்து மரணமும் அடைகின்றான். அவன் உடல் இராணுவ மரியாதையுடன் சொந்த ஊர் கொண்டு வரப்படுகிறது. இறுதி சடங்கில் கலந்து கொள்ள அந்த டீச்சரும் செல்கிறார். மிடுக்கான இராணுவ உடையில் நாட்டின் தேசிய கொடி போற்றப்பட்டு சவப்பெட்டியிலும் கம்பீரத்துடன் காணப்பட்ட அந்த மாணவனை கண்டு பெருமிதத்துடன் கண் கலங்குகிறார். ஒவ்வொருவராக வரிசையில் வந்து இறுதி மரியாதையும் செலுத்துகிறார்கள். டீச்சர் கடைசியாக செல்கிறார். பின்னர் பக்கத்திலேயே நிற்கிறார். உடலை தாங்கி வந்த இராணுவ சக வீரர்கள் அருகிலேயே நிற்கின்றனர். ஒரு வீரர் மட்டும் கேட்கிறார், நீங்கள் சரவணனின் 10ஆம் வகுப்பு டீச்சரா என்று. டீச்சரும் ஆம் என்று தலையசைக்கிறார். பின்னர் அந்த இராணுவ வீரர் சொல்கிறார், டீச்சர், எனக்கு உங்களை தெரியும். சரவணன் உங்களை பற்றி எப்போதுமே சொல்லிக் கொண்டே இருப்பான். சடங்குகள் முடிந்த பின்னர் சரவணனின் பழைய வகுப்பு தோழர்கள் அங்கு டீச்சருடன் ஒன்றாக நின்றிருந்தனர். அங்கு சரவணனின் தாய் தந்தையும் வருகிறார்கள். அந்த சோகத்திலும் தந்தை டீச்சரிடம் கூறுகிறார், டீச்சர், நான் உங்களுக்கு ஒன்றை காட்ட வேண்டும். இது சரவணன் போரில் கொல்லப்பட்ட போது அவனது பாக்கெட்டில் இருந்து இறுதியாக கண்டெடுக்கப்பட்டது. அவர் காட்டியது பெரிய பர்ஸ் ஒன்றில் பத்திரமாக பல முறை மடிக்கப்பட்டு மடிப்புகள் எல்லாமே கிழிந்துவிட்டு அதை ஒட்டி டேப் போட்டு ஒட்டப்பட்ட ஒரு பத்திரமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு தாள். ஆம், பல வருடங்களுக்கு முன்னர் அந்த டீச்சர் சரவணனை பற்றி நல்ல குணங்களை வரிசைப்படுத்தி தொகுத்து எழுதி கொடுத்திருந்த அதே காகிதம்தான். கண்ணீர் பெருகுடன் சரவணனின் தாய் கூறுகிறார், ரொம்ப நன்றி டீச்சர். உங்கள் கடிதத்தை அவன் உயிரையும் விட மேலாக விரும்பினான். இத்தனை வருடங்களும் அதை அவ்வளவு பத்திரமாக பாதுகாத்து வந்தான். அவனுக்கு வாழ்க்கையில் மிகுந்த தன்னம்பிக்கையும் பிடிப்பையும் ஏற்பட இந்த காகிதம்தான் உதவியது. டீச்சரும் மற்ற மாணவர்களும் சரவணனை நினைத்து கதறியும் அழுகிறார்கள். ஆம், என் இனிய நண்பர்களே, இந்த வாழ்க்கை பாதை கரடுமுரடானது. எங்கு துவங்கும், எப்படி இருக்கும், எப்போது இப்படி முடியும் யாருக்கும் தெரியாது. இருக்கின்ற காலத்தில் நம்முடன் இருப்பவர்களை அவர்களின் நலம் இயல்புகளுக்காக நேசிப்போம். நல்லது கெட்டது கலந்ததுதான் மனித குணம். ஒருவர் விரும்பத்தகாத குணத்தை கொண்டிருந்தால் நாம் அதை விரும்பவில்லை என்பதை எரிச்சல் காரணமாக அநேகமாக உடனேயே வெளிப்படுத்தி விடுகின்றோம். ஆனால் ஒருவரிடம் உள்ள நற்பண்புகளையும் குணங்களையும் அநேகமாக நாம் வெளிப்படையாக பாராட்ட தவறியும் விடுகின்றோம். கூடாது என்றல்ல, அதன் அவசியம் நமக்கு தெரிவது இல்லை. சாம்பாரில் சற்று உப்பு அதிகமாக இருந்தால் கூட உடனடியாக மனைவியிடம் அதை கூறும் கணவன்மார்கள் அந்த சமையல் நன்றாக இருக்கும்போது பாராட்டுவதும் இல்லை. பாராட்ட வேண்டும் என்றும் தோன்றுவதும் இல்லை. இந்த உலகில் அனைத்து உயிர்களுமே பாராட்டுதலை எதிர்பார்க்கிறது. கிடைத்தால் சந்தோஷப்படுகிறது. நீங்களோ நானோ யாருமே அதற்கு விதிவிலக்கு அல்ல. வெளிப்படையான பாராட்டுதல் அவர்களிடம் தன்னம்பிக்கையை கொடுக்கும். நல்ல குணங்கள் மேலும் மேம்பட உதவும். தோழமை உணர்வு அதிகப்படுத்தவும் உதவும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த டீச்சரை பாராட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.